ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9. இந்த மாதம் முழுவதும் உத்தமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யார் யார் உத்தமமாய் நடந்தார்கள், உத்தமமாய் நடந்தவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி, உத்தமமாய் நடக்காதவர்களுக்கு என்ன காரியங்கள், இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நோவாவை குறித்து நம்ம பார்க்கலாம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். உத்தமன் என்று சொல்லும்போது அதாவது நேர்மையானவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. உத்தமன்னா நேர்மையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நேர்மைனாலும் உத்தமன்னாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அருமையான வேலையே நீங்களும் நானும் நேர்மையாக உண்மையாக உத்தமமாக நடக்கும்போது கர்த்தர் பாருங்க, அந்த பூமியை படைச்சதுக்காக, மனுஷனை படைச்சதுக்காக ரொம்ப வேதனைப்பட்டார். ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு அவர். அதனால் என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த மனுஷர்களெல்லாம் அழித்து விடுறதுக்கு அவர் நினைக்கும்போது அவர் அதை செயல்படுத்த விரும்புகிறார். இந்த ஜனங்களை கட்டாயம் இந்த ஜனங்களை படைத்ததற்காக. ஏன்னா அவங்க அவ்வளோ பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் அவருக்கு இஷ்டமே இல்லை. சரி, இவங்களை எப்படியாவது நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் பார்த்துக்கிட்டே வர்றார். யாராவது பூமியில் நல்லவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது தான் யார் கண்ணில் படுறாங்க, அந்த நோவா கண்ணில் படுறார். கண்ணில் படும்போது அவர் உடனே அவரை கூப்பிட்டு சில காரியங்கள்லாம் சொல்கிறார். சில காரியங்களை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உத்தமன் சொல்லும்போது அப்ரைட் பர்சன்னு சொல்கிறாங்க. அதாவது நேர்மையானவன் தான் இதில் அப்ரைட் பர்சன். எப்போவுமே நேர்மையான காரியங்களை யோசித்து கொண்டிருப்பான். அப்போ ஆண்டவர் ஆண்டவருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் நோவாவை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி நான் இதெல்லாம் அழிக்க போகிறேன், நீ இந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கோப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணணும், அது இவ்வளோ நீளம் இருக்கணும், உயரம் இருக்கணும், அகலம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். 300 முழம் நீளமும் அகலம் 50 முழமும் உயரம் 30 முழமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜன்னலை எங்கே உண்டு பண்ணோம், அதுக்கு கதவை எங்கே உண்டு பண்ணோம், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டார். அப்போ கடைசி வசனம் பாருங்கள், 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் போட்டிருக்கு. எவ்வளோ ஒரு உத்தமன் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டினா கீழ்ப்படிதல். அப்படியே நம்பணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ எதையுமே கேள்வி கேட்காம அப்படியே நம்புறது தான் அந்த விசுவாசம். அதுதான் அந்த உத்தமத்தில் நடக்கிற குணம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமாம், நம்ம கேட்ட தியான வசனத்தில் பின்பகுதியில் அது இருக்குது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஜப வாழ்க்கை. இந்த நாட்களில் நம்ம அவர் மனிதனாக இப்பொழுது நமக்காக 33 ஆண்டு காலம் அவர் மனிதனாக இருந்தார். 3.5 ஆண்டு காலம் மனிதர்களோடு மனிதராக இருந்து அவர் என்ன செஞ்சார், ஊழியம் செஞ்சார். நம்ம இப்போ மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் நம் மத்தியிலே இப்பொழுது நம் ஆவியோடு இருக்கிறார். நம்ம ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும்னா அவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ஜபத்தின் மூலமாக அவரோடு சஞ்சரிக்க வேண்டும். அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். 2 காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். அதை தான் நோவா செஞ்சார். அதனால் பயன் என்ன கிடச்சிச்சு, நோவாவும் அவனுடைய மனைவியும் அவன் 3 பிள்ளைகளும் மருமகள்கள் 3 பேரும் 8 பேரும் அந்த பேழையில் காக்கப்பட்டனர். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே சின்ன மிருகத்துலேருந்து பெரிய மிருகம் வரைக்கும், சிறு பறவையிலேருந்து பெரிய பறவை வரைக்கும் எல்லாமே, நீர்வாழ் நிலவாழ் எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாமே, எல்லா ஜீவ ஜந்துக்களும் அங்கே காக்கப்பட்டது ஜோடி ஜோடியாக. இந்த அருமையான வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்யணும், நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட வேண்டும். அது எதில் வெளிப்படுதுன்னு சொல்லும்போது, ஆண்டவரோடு நோவா சஞ்சரித்தது போல, அவர் குடும்பஸ்தனாக இருந்து அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டது போல, நீங்களும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கின்ற ஜபத்திலே நம்முடைய நேரத்தை
பகுத்து கொள்ள வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஜெப நேரத்தை ஒதுக்க வேண்டும். மட்டுமல்ல, அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ வேதத்தில் அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது தேவ சமாதானம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்ம எல்லாரையும் உத்தம வழியிலே நடத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். பணிந்த நோவா தாத்தா குடும்பத்தோடு காக்கப்பட்டா, உத்தமனாயிருந்த தாத்தா குடும்பத்தோடு காக்கப்பட்டா. ஏலா 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 ஐலசா ஏலா ஏலா ஏலா. சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார் என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் பாடம் ஆண்டவரே. அந்த பாடலின் ஒரு வரியை நீங்கள் ஞாபகப்படுத்தினப்படினாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவை கீழ்ப்படிந்து உத்தமத்தோடு நடந்த நோவா தாத்தா கர்த்தாவை குடும்பத்தோடு காக்கப்பட்டார் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகமே அழிந்தது ஆண்டவரே தகப்பனே. ஆனால் இந்த 8 பேர் மட்டும் உயிரோடு வைக்கப்பட்டார்னு சொன்னார். உடைய கிருபையா, உங்களுடைய கிருபை இல்லாமல் வேற ஆண்டவரே. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மீட்பு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில் யாக்கோபு, யோவான், எலியா, அக்கினி. லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 54. இன்றைய கேள்வி: எந்தெந்த பட்டணங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில் நேரிடுவதை பார்க்கிலும் எந்தெந்த பட்டணங்களுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும்? எந்தெந்த பட்டணங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில் நேரிடுவதை பார்க்கிலும் எந்தெந்த பட்டணங்களுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும்?